Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, சுகர், பெப்பர் பவுடர், சோயா சாஸ், அவ்வளோதான். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸை நல்லா இந்த மாதிரி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கும் போதே மெஷர்மெண்ட்டோடு ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கும் பாஸ்மதி ரைஸு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கு. குவான்டிட்டியும் நமக்கு நிறையா கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் 1 hour ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நீங்கள் ஃப்ளேவரே இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ், கேரட்டு, கொடமிளகா, முட்டைக்கோஸ் 4 வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்ககிட்ட என்ன இருக்கோ இந்த 4 வெஜிடபிளில் 2 பீன்ஸ், கேரட் இருந்தால் கூட ஃப்ரைட் ரைஸ் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகி ஒரு 80% வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகிருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ ஒரே 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைனாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சு உதுத்து எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ரைஸ் எதுவும் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன், ஒரு ஃபோர்க் வச்சும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறையா நேரம் ஆற வச்சதுனால நல்லாவே இந்த கரண்டியாலேயே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டும் பெப்பரும் வேணும்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட நான் சோயா மஞ்சூரியனை வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் இந்த